ராகுல் காந்தி தலைமையில் காந்தி நினைவிடம் செல்கிறார்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள். இது பற்றிய முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தியினுடைய இல்லத்தில் ஆலோசனை நடத்தினார்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள். இந்த நிலையில் காந்தி நினைவிடம் செல்கிறார்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அப்படிங்கிற தற்பொழுதைய தகவலை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தொடர்பான காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் வலுவடைந்திருக்கக்கூடிய சூழலில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் உள்ளிட்ட அவங்களுடைய கூட்டணி கட்சி எம்பிக்கள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தின் முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கடந்துச்சு அந்த போராட்டம். அதுக்கப்புறமா குண்டுக்கட்டாக அவர்கள் அனைவரும் அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து ஒரு பக்கம் நாடாளுமன்றத்திலையும் இந்த விவாதம் புயலை கிளப்பி இருக்கக்கூடிய சூழலில் சற்று நேரத்திற்கு முன்னாடி தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில் அவருடைய இல்லத்திலேயே எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டம், காங்கிரஸ் எம்பிக்கள், கூட்டணி கட்சி எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டம்லாம் நடந்தது. இப்போ இந்த கூட்டம் நிறைவடைந்ததை ஒட்டி இப்ப காந்தி நினைவிடம் நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் செல்கிறார்கள். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. இப்ப இந்த ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இல்லத்துல இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டம்லாம் நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்ததாக காந்தி நினைவிடம் அவர்கள் செல்கிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். என்ன சூழல், அடுத்து அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது? டெல்லி 30 ஜனவரி மார்க் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் தற்போது பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்னதாக ராகுல் காந்தியினுடைய இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜ்காட்டிலே காந்தியினுடைய நினைவிடம் இருக்கிறது, நம்ம எல்லோருக்கும் நன்கு தெரியும். இது தவிர 30 ஜனவரி மார்க் என்கிற பகுதியில் காந்தியினுடைய நினைவிடம் ஒன்றும் இருக்கிறது. அங்குதான் தற்போது காங்கிரஸ் எம்பிக்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு சென்ற பிறகு தங்களுடைய கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பேரணியாக செல்வார்கள் என்கிற ஒரு தகவலும் கூட வெளியாகி இருக்கிறது. இவர்களுடைய இந்த பேரணிக்கு மிக முக்கியமான காரணம் காவல்துறையினுடைய தடியடியால் பாதிக்கப்பட்ட காயமடைந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாகவும், இந்த போராட்டத்தில் மாணவர்கள் தனியாக இல்லை, நாங்கள் அவர்களோடு உறுதுணையாக இருக்கிறோம், அமைதி வழியிலான இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அவர்களுக்கு எப்போதும் ஆதரவு தெரிவிப்போம் என்பதை பறைசாற்றும் விதமாக ராகுல் காந்தியினுடைய தலைமையில் காங்கிரஸ் எம்பிகள் தற்போது பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பேரணியை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அங்கே ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. நேற்று முன்தினம் பிரதமர் மோடியினுடைய இல்லத்திற்கு வெளியே அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அப்போது ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள் ஏற்பட்டது. இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு அங்கு காவல்துறை மற்றும் ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய RF படை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இது போன்று பேரணி செல்வார்கள் என்று முன்கூட்டியே காவல்துறை கணித்ததாலோ என்னவோ, இன்று காலையிலேயே ஜந்தர் மந்தர், கனாட் பிளேஸ் மற்றும் அவற்றை சுற்றி இருக்கக்கூடிய பல வணிக வளாகங்கள், கடைகள் மாலை 7:30 மணிக்கே அடைத்து விடுமாறு NDMA சார்பில் அனைத்து கடைகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.